What saved us? Birth of Jesus or the life of Jesus or the death of Jesus? இயேசுவின் பிறப்பா இல்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையா இல்ல அவருடைய மரணமா? எது நம்மை ரட்சித்தது? அப்ப இயேசுவை நீங்க சாப்பிடணும்னா, இயேசுவை பத்தின வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும்னா, இல்ல அவருடைய வெளிப்பாடை சாப்பிடுன்றீங்களே பிரதர்னா, என்ன விஷயம் தெரியுமா? சிலுவையில எனக்காக அவர் அனுபவித்த, அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த கிரியைகளை மெடிடேட் பண்றதுதான் இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுறது. இயேசு எனக்காக சிலுவையில செய்து முடிச்சதை நான் மெடிடேட் பண்ணனா, அதுதான் எனக்கு நிறைவான ஆகாரத்தை கொண்டு வர முடியும். இயேசுடைய பிறப்பு அருமையான, அமேசிங். ஆனா இயேசுவின் பிறப்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. When he was born, nobody was saved. But when he died, the whole world could be saved. Happy Christmas to you and your family. Yes, come on. இது ஒரு அருமையான நாள். இந்த நாள் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிற ஒரு இன்பமான ஒரு நாள். 2008 டிசம்பர் மாதம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பாக்தாத் பகுதியில் யுத்தத்துக்காக போயிருக்கிறாங்க. பல வருஷங்களா இருக்கிறாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் தான் அந்த யுத்தத்தின் காலத்தில் பிரசிடென்டா இருக்கிறார். 2008 December, when George W. Bush was the president, there was a war in Iraq and the US troops had been stationed there. They were far from their families during Christmas. கிறிஸ்மஸ் டைம் குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஐம் ஷோர் they would have felt lonely, they would have felt left out. ரொம்ப தனிமையில் இருந்திருப்பாங்க. ஐயோ நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு கிறிஸ்மஸ் டின்னர், கிறிஸ்மஸ் ஈவ், அந்த டைமில் எல்லா சோல்ஜர்ஸ் கேதர் ஆயிட்டாங்க. தேர் ஆல் சீட்டட் டுகெதர் இன் அ ஹால். And what they expected was this: as usual, there will be a letter from the president and we will all get to hear the president's wishes. வழக்க பிரகாரம் பிரசிடென்ட் நமக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நிருபத்தை அனுப்பி இருப்பாரு அப்படின்னு. ஆனா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவருக்காக டின்னர்லாம் ஒழுங்கு பண்ணி குடும்பமா கேதர் ஆகிறதுக்காக அவருடைய சீட் ரெடியா இருக்குது. they are waiting for him. சீக்ரெட்டா பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் ஃப்ளைட் வழியாக பாக்தாத்ல போய் இறங்கிட்டார். இது அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் டின்னருக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஆல் த சோல்ஜர்ஸ். சரி, இப்ப லெட்டர் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றவர் சொல்றாரு. தி அனௌன்சர் கெட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஹி சேஸ், somebody who is very dignified needs to read the letter from the president. பிரசிடென்ட் கிட்ட இருந்து லெட்டர் வருதுன்னா அது ரொம்ப மரியாதைக்குரிய கனத்துக்குரிய ஒருத்தர் தான் படிக்கணும். அதனால இந்த இடத்துல மிகவும் கனத்துக்குரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. The most dignified is here today. So they all expected one of the commanders in chief to read the letter. ஒரு commander in chief அந்த லெட்டரை படிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. But when everybody were waiting, to their surprise, the doors flung open. அவங்களுடைய ஆச்சரியத்துக்கு கதவுகள் திறந்தது. And in came President George W. Bush himself. எல்லா சோல்ஜர்ஸும் எந்திரிச்சு நின்று ஒரு சில பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. Because they thought we are far from home. நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறார், வீட்டில் உட்கார்ந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு. The president came in, he stood in front of everyone. அவங்கள பார்த்து அவங்க சாக்ரிஃபைஸை பற்றி பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களோட அந்த கிறிஸ்மஸ் ஈவை செலிப்ரேட் பண்ணார். Many were crying, so many were overwhelmed. And I'm here to tell you, கிறிஸ்மஸ்ன்றது என்னது? நம்மளுடைய பிரசிடென்ட் அப்படியே வானத்திலே உட்கார்ந்துட்டு நமக்கு ஒரு லெட்டர் அனுப்புற நேரம் இல்லை. சீக்ரெட்டா பிரைவேட்டா, பெரிய ஆடம்பரம் இல்லாம சீக்ரெட்டா நம்ம கிட்ட இறங்கி வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். You see, when God of the universe, he came through a virgin as a baby. See, if I were a hero, many of you can agree to that. Hallelujah. Some of you are laughing, I have no idea why. If I were a hero, that is not the entrance I would give. நான் ஒரு பிக்சருடைய நாயகனா இருந்தா நான் அப்படி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். குவாய்ட்டா ஒரு வேர்ச்சின் வயிற்றுல வந்து பிறந்து அப்படியே ஒரு மாட்டு தொழுவத்தில் வான்னு அழுதுன்னு, சரியா, அப்படியே ஒரு 4-5 மெய்ப்பர்கள் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போற மாதிரி நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் கவுண்ட் டவுன்லேருந்து ஆரம்பிப்பேன்.
ஜீசஸ் வரப்போறாருன்றது கமிங் சூன். உலக திரைக்காட்சிகளில் முதன்முறையாக, உலக சரித்திரத்தில் முதன்முறையாக கவுண்ட் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான். 10 days to go. அப்படியே பரலோகத்துல ஒரு ஒளி விளக்கு அங்க. 9 நாள், அப்படியே 9 days to go, 8 days to go. ட்ரெய்லர் மேல ட்ரெய்லரும் இதுங்க எல்லாத்தையும் கொடுத்து ஃபைனலா இறங்கி வரும்போது வானம் சடார் ஒரு ட்ரம்பட் மியூசிக்ல ஓபன் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டேர்கேஸ் இறங்குற மாதிரி தேவதூதர்கள்லாம் லைன்ல நின்று அப்படியே இறங்கி ஆடம்பரமா வந்து நின்று, ஹாய், ஐ எம் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், அப்படி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் நான். பட் ஜீசஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அன்னைக்கு பெரிய ஆடம்பரம் யாருக்குன்னு பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாம, ஏன் தான் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு பிரைவேட்டா இறங்கி வந்து அவருக்காக சேவை செய்யற ஜனங்களை வாழ்த்த வந்தார்ல, அதே போல நம்மளுடைய தேவாதி தேவன் இறங்கி வந்தார் பாருங்க. மௌனமா பெத்லஹேமுடைய கிராமங்கள்ல ஒரு ஓரத்துல ஒரு இரவுல ஒரு குழந்தை நமக்காக பிறந்தார். அந்த பாலகன் நம்மளுடைய ரட்சிப்புக்காக பிறந்தார். ஹalleluya. இயேசுவை நேசிக்கிறவங்க இன்னும் நல்லா கை தட்டுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த நாள் அவருக்குரியது. ஆமென். இந்த நாள் அவருக்குரியது. Yes, this day belongs to our Savior. Now let's go to Luke chapter 2. வாங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். Luke chapter 2 verses 1 to 12. தமிழ் பைபிள்ல நான் படிக்கிறேன். இங்கிலீஷ்ல நமக்கு டிஸ்ப்ளேல இந்த வசனம் வரும். I'm sure you brought your Bibles with you. Let's go to Luke chapter 2 verses 1 all the way to verse number 12. I'm going to stop here and there, and I want to talk to you about a few things from that specific portion so that we will, go back to that time in history when Jesus Christ was born. அங்கங்க நிப்பாட்டி கர்த்தருடைய பிறப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டில் சிரேனேயு என்பவன் சேனாபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. ஜீசஸ் பிறந்தது உண்மையா? இங்க பாருங்க ஹிஸ்டாரிக்கலா எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்னு. The name of the Roman Caesar, the name of the governor, the name of the region, everything is given. So this is historical. The birth of Jesus is history. It's historical. It's a proven fact. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம், பெத்லகேம் என்னும் ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படின்றத அவர் தீர்க்கதரிசனமா உரைத்திருக்கிறார். In Micah chapter 5 verse number 2, the prophet prophesies about the birth of Jesus in Bethlehem. But how do you take a man called Joseph and his wife called Mary who lived in Galilee? Galilee is in the north of Israel. How to bring them to Bethlehem, Judah, which is in the south of Israel? யோசிச்சு பாருங்க, வடக்குல இருக்கிறவரை எப்படி தெற்குக்கு எப்படி கொண்டு வர்றது? அதுவும் பிரெக்னண்டா இருக்குது. இந்த அம்மா பிரெக்னண்டா இருக்கிறாங்க, 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. எப்படி அவங்கள சதர்ன் ரீஜன் கொண்டு வர்றது? அந்த அகஸ்து ராயன் கட்டளை போடுறாரு பாருங்க. நீங்க எந்தெந்த ஊர் சேர்ந்தவங்களோ வந்து அங்கதான் வந்து ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, வந்து உங்க ஜிஎஸ்டியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, வாங்க உங்க ஊருக்கு வாங்க அப்படின்ட்டாங்க பாருங்க. யோசேப்பு உண்மை உள்ளவன், உத்தமமானவன். அவன் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே இல்லை, பிரெக்னெண்டா இருக்க நேரத்தில் அதெல்லாம் வர முடியாது சார் என்று. இல்ல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி he brings his wife. Look at your neighbor and tell them, என்ன நடந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்தாலும் கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, whatever happens, God can fulfill his purpose. God used government rules to fulfill his purpose. Somebody needs to say amen. In other words, anybody can be the prime minister, but I can still live a wonderful life. You know why? Because my God is still on the throne. யார் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ன்றதுனால செகண்டரி தான். ஐயோ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குமே, இல்ல அவங்க வந்தா நல்லா இருக்குமே, நம்ம எல்லாம் பேசுறதுன்னா பேசிட்டே இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் வானத்துல சிங்காசனத்துல இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர்தான். ஓ ஹalleluya. எப்படி அகஸ்திராயன் மூலமாவே நோக்கங்களை நிறைவேற்றார் பாருங்க. கர்த்தர் அவ்வளவு பெரியவர்னு சொல்றேன் நான். இவங்க கிளம்பி வர்றாங்க, டிராவல் பண்ணிட்டு வர்றாங்க. மரியாள்
அவங்களும் தாழ்மையா இருந்திருக்கிறாங்க, இல்லைன்னா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவங்க தாழ்மை இல்லாதவங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? யோசேப்பை என்ன தொல்லை கொடுத்த மனுஷனாயா நீ, மிருகனி, உன்னை போய் கட்டிக்கணும் பாரு. சூலூர்ல இருந்து அவன் வந்தாக, வேலூர்ல இருந்து இவன் வந்தாக, அவங்களெல்லாம் கட்டி கொடுக்காம உனக்கு கட்டி வச்சான் பாரு எங்க அப்பன். சூசையின் பேர் வச்சுக்கிற, சூசைட் பண்ணி சாவணும் நீ. இப்படி பேசியிருக்கோம் அந்த அம்மா. அப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி பேசுறீங்களே, இல்லை அவங்க அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்ற நான். She is also a humble being, right? She says, okay, we will follow the rules of the land. Let's go. சரி, இப்போ போறாங்க, பெத்லகேம் போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடத்துல. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? மரியாளுக்கு வேற பிள்ளைகள் லேட்டரா பிறந்தாங்கன்னு அர்த்தம். She was not a virgin forever. She is not Virgin Mary forever. ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவங்க கன்னி மரியாள். அதுக்கப்புறம் she had more children through Joseph. Okay, so she is a blessed woman, one of the most blessed people among the history of humanity. முழு மனுஷ சரித்திரத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகள்ல மரியாள் ஒருத்தர். ஆனா அவங்க கன்னியாகவே வாழ்க்கை முழுவதும் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகள் நமக்கு பைபிள் புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க. The book of Jude, the book of James. யூதா புத்தகமும் யாக்கோப் புத்தகமும் இயேசு கிறிஸ்துவுடைய half brothers ஆல எழுதப்பட்டது. ஓகே, சோ மரியாள் வேற முதல் பேரான குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் இயேசு திரும்பவும் பரலோகத்துக்கே போய்விட்டார். அது நியாயமா தெரியுது இல்லையா நமக்கு? நான் படைச்ச உலகத்துல எனக்கு அதுவும் இந்த சத்திரத்துல இடம் இல்லையா, நான் போறேன்டா அப்படின்ட்டு இவர் போகாம என்ன தாழ்மையானவர் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். முன்னணையில கிடத்தினார், the manger. இந்த வசனத்துல தான் நம்மளுக்கு ஒரு பிலீஃப் வருது. என்ன பிலீஃப்னா, ஏசு கிறிஸ்து ஒரு தொழுவத்தில் பிறந்தார். தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு நமக்கு டைரக்டான வார்த்தை இல்லை. ஆனா இந்த முன்னணை அப்படின்றது என்ன தெரியுமா? ஆடுகளும் மாடுகளும் புல்லு சாப்பிட்ற ஒரு தொட்டி, சாப்பாடு தொட்டி, ஃபீடிங் ட்ரஃப், சரியா, தீனி போடுற தீவனம் போடுகிற ஒரு தொட்டி. அப்போ அந்த தொட்டியில வச்சாங்கன்னா அப்போ இவங்க எங்க பிறந்திருப்பார் இயேசு கிறிஸ்துவானவர் தான் கேள்வி. அவர் தொழுவத்தில் பிறந்திருக்க எல்லா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா தேவாலயத்துல தேவனுக்காக பலி கொடுக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு பலி மிருகமும் ஒரு தொழுவத்துல தான் பிறகுது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் தொழுவத்துல பிறந்தார் அப்படின்றதுக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை. நமக்காக பலியாக வேண்டிய தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் தான். ஆனா பாருங்க, சத்திரத்துல இடம் இல்லை. ஏன்னா அது ஒரு பண்டிகை காலம். சுக்கோத்ன்ற பண்டிகை செலிப்ரேட் பண்ண காலம், கூடார பண்டிகையின் காலம். எருசலேமை நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. பெத்லகேம் எருசலேம் பக்கத்துல இருக்குது. அந்த இடமே ரஷ்ஷா இருக்குது. சத்திரத்துல இடம் இல்லை. இதுல ஒருத்தர் சொல்றாங்க, இதனால தான் இந்த சைலண்ட் நைட் என்ற பாட்டே வந்துச்சு அப்படின்றாங்க. எவ்வளவு பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த பாட்டு? சைலண்ட் நைட், ஹோலி நைட். ஏன் இந்த நைட் சைலண்ட் ஆச்சு? ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா மரியாதை யோசேப்பும் இடத்தை தேடி போகும்போது அந்த ஹோட்டல், அந்த சத்திரத்துல இடம் இல்லைன்ட்டாங்க. So when they reached out to the inn owner, the innkeeper said no place. So அவர் சொல்றாரு, வேடிக்கையா சொல்றாரு, அப்ப மரியாள் கேட்டிருக்கோம், நீங்க முதல்ல புக் பண்ணிருக்க கூடாதா? இல்லம்மா நம்ப மரியாள், நான் உண்மையாவே புக் பண்ண அப்படின்னு. இவரு, சும்மா இருங்க, நீங்க எல்லா நேரத்தில் இப்படி தான் பண்றீங்க, இல்ல விடுங்க, என்கிட்ட பேசாதீங்க. மரி என்ன மரி, அதனாலதான் இட் பிகேம் சைலண்ட் நைட்னு யாரோ சொல்றாங்க. நான் சொல்லல, யாரோ சொன்னாங்க. சரி, நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா வசனத்தை படிக்கலான்ற நான். So what happened next? சத்திரத்துல இடம் இல்ல, தொழுவத்துல கொண்டு போகணுமா இருந்துச்சு. அங்க ஆடு மாடுகள் சாப்பிடுற அந்த தீவனம் போடுகிற அந்த தொட்டியில தான் இயேசு கிறிஸ்துவை கிடத்துகிறார்கள். இது ஏன் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்ப 8ஆம் வசனத்தை வந்து படிக்கிறேன் பாருங்க. Now let's go to verse number 8. So what's the importance, what's the divine significance of the fact that Jesus was laid in a manger? Now a manger is different from a stable. The stable is the place, but the manger is the feeding trough of the animals. So what's so special about this? Go to verse number 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இருக்காதா பின்ன பயம்? நடு ராத்திரில கபார்னு லைட் ஆன் பண்ணி ஒருத்தர் வந்து வெள்ளை வெள்ளையர் நின்னா என்ன ஆகும்? அதுவும் பேய் பிக்சர்லாம் பார்த்தவங்களா இருந்தால் இன்னும் பயந்து அடிச்சு ஓடுவாங்க. நான் கொலுசு சத்தம் மட்டும் வரல, ஏன்னா தூதர்கள் வந்து ஆண்கள். ஆனாலும் ஒரு ஆணுக்கு கூட ஏஞ்சல்னு பேர் வைக்கிறது இல்லை யாருமே. கவனிச்சிருக்கிறீங்களா?
ஏஞ்சலோ அப்படி வேணா வைக்கலாம் நம்ம. தூதன் வர்றார், மகிமையில வர்றார். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இவரே பயப்படுத்திட்டு இவரே பயப்படாத அப்படின்றார். நல்லா இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். I have good news of great joy to all people. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, good news of great joy to all people. See, that's what Christmas is all about. Why did he say that? ஏன் அப்படி சொன்னாரு? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் நியாயாதிபதி இல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் போதகர் இல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். எல்லாரும் சொல்லுங்க, சேவியர்னு சொல்லுங்க பார்க்கலாம். Jesus did not come as a judge to judge us for our sins. He did not come as a teacher to give us 10 steps and 12 steps. He came as a savior. See, I've been a teacher. I've not been a judge, but I've been a teacher. But as good as a teacher I could have been, I was never able to write the exams on the behalf of my students. நான் ஒரு நல்ல டீச்சரா இருந்திருக்கலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க, அதனால நீங்க அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். ஓகே, the students உடைய போட்டோ அவங்க மார்க்ஸ் கார்டை போடுங்க. அது நம்ம மீடியா ப்ரிப்பேர் பண்ணல. But I have a lot of students here. My students, they attend our church. They are in our serving team. See, I want to be a good teacher, but I cannot write their exams, right? On their behalf, I cannot write there. I don't need a teacher who says, சொல்லி கொடுத்தேன் ஒழுங்கா மார்க்ஸ் எடுத்துட்டு வா, பாசிங் மார்க் 100. எப்படி இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். This is heaven standard, 100 out of 100. Jesus said, I am not your teacher, I am your savior. நீ எழுத முடியாத எக்ஸாம நான் எழுதுறேன். நீ செய்ய முடியாத பிரமாணத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன். நீ கட்ட முடியாத கிரயத்தை நான் கட்டுறேன். I am your substitute, I am your savior. Happy Christmas to you. Jesus is your savior. Hallelujah. Did somebody want to give him a praise right there? யாராவது அங்க கை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் நினைச்சீங்கன்னா, that was a good moment. Come on. Hallelujah. Yes. ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி, பாருங்க, இதனால தான் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இங்கிலீஷ்ல படிச்சிரோம் பாருங்க, அதே வசனத்தை verse number 12 வாங்க. And this will be a sign to you. You will find a babe wrapped in swaddling clothes lying in a manger. Why is this a sign? Number one, why did heaven invite shepherds to visit Jesus? You know why? Because Jesus is the Lamb of God that takes away the sin of the world. When a lamb is born, the shepherds have to be there. பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியானவர் பறக்கும்போது மெய்ப்பர்கள் தேவை. ஏன்னா ஆட்டுக்குட்டி பறக்கும்போது மெய்ப்பர்கள் தான் பொறுப்பு. They have to take care of the lambs. அடுத்தது பாருங்க, ஏன் அத்தனை மெய்ப்பர்கள் இருக்கும்போது கரெக்டா பெத்லஹேம் மெய்ப்பர்கள் அனுப்புறாரு? What's so special about the shepherds in Bethlehem? Why not the other shepherds in the old region of Israel? You know why? Because these were no ordinary shepherds. இவங்க சாதாரண மெய்ப்பர்கள் அல்ல. இவங்க யார் தெரியுமா? தேவாலயத்துல பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகங்களை பாதுகாக்கும் மெய்ப்பர்கள். These shepherds were special shepherds who took care of the sacrificial animals for the temple. So they were very careful. You know what they will do? When the lamb is born, ஆடு குட்டி போடும்போது அந்த ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு தவழ்ந்து தடுக்கி போய் எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிரும். ஏன்னா ஆஃபரிங் கொடுக்குற அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும். The lamb that is to be offered must be without blemish. So இந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த தேவாலயத்தின் பலிக்காக செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆட்டுக்குட்டி பறக்கும்போது இமீடியட்டா துணிகள்ல சுத்தி வச்சிருவாங்க அந்த ஆட்டுக்குட்டியை. இமீடியட்டா swaddling clothesல wrap பண்ணிட்டு, white linen clothes, soft clothes wrap பண்ணிட்டு, you know what they will do? They will place the lamb in the manger. What is the manger? Feeding trough. தீவனம் போடுகிற அந்த தொட்டிக்குள்ளவே அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து உள்ள வச்சிருவாங்க. Now you know why this is a sign to the shepherds? ஏன்னா இத்தனை வருஷ காலம் இதை தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் இதை தான் செஞ்சாங்க. தேவதூதர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நீங்க செஞ்சீங்களே அதெல்லாம் வெறும் அடையாளம் தான், அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி ஆட்டுக்குட்டி ஆனவர் இறங்கி வந்திருக்கிறார். All these years what you've been doing is only a shadow. For years and centuries together these shepherds have been swaddling lambs and keeping them in the manger and telling the lamb, you are going to be offered for the Lord.
You're going to be offered in the temple. But now the shepherds are given the news. Hey, all the prophecies are going to be fulfilled in this one Lamb of God. And his name is, come on, talk to me. His name is, இதுதான் முக்கியத்துவம் பாருங்க. அவர்தான் நமக்காக பலியாகும் தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். Hallelujah. How many of you are feeding on the truths of God right now? எத்தனை பேர் கர்த்தருடைய நல்ல ஆகாரத்தை இந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? Come on, கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஹalleluya. ரெண்டு கை உயர்த்துங்க. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக இறங்கி வந்த ஆட்டுக்குட்டியானவர் நீங்க தான். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவியா இருந்தேன், நான் பிறக்கும் போதே பாவத்துல பிறந்தேன், நான் தொலைஞ்சு போய் கிடந்தேன், ஆனா நீங்க என்ன நியாயம் தீர்க்க வரல, நீங்க எனக்கு ஏதோ டீச் பண்ண வரல, என்னை காப்பாத்த வந்தீங்களே, உமக்கு நன்றி. கை உயர்த்தி சொல்லுங்க, thank you Lord, you are my savior. Oh, we have so many religions in the world. We don't need another religion called Christianity. We need a savior. What the world needs is a savior. இந்த உலகத்துல எந்த முறையிலயும் நீங்க பாருங்க, மனுஷனுக்காக தெய்வம் இறங்கி வந்து மனுஷனுக்காக மரித்தது சுவிசேஷத்துல மட்டும்தான் உண்டு. அந்த சுவிசேஷத்தை தான் உங்கள்ட்ட நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லலாமா அந்த நேரத்துல? So here's what we will learn now. What about this manger? அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இந்த நேரத்தில். இப்போ நம்மளுடைய ஸ்டடிக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த மேஞ்சர் ஒரு ஃபீடிங் ட்ராஃப். இது அந்த காலத்தில் கல்லால் செய்யப்பட்ட ஒரு தொட்டி. இப்போ நம்மளுடைய வீடுகளில் கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த கிரிப்பெல்லாம் ஜோடிக்கும், ரைட்? ஸோ இன் மை ஹவுஸ் வி ஹாவ் அ nice depiction of the nativity scene. Some of us have. Okay, I'm not discouraging you not to do it, but we don't worship those cutie little statues, right? We have it as a depiction for the joy of our children. Now, when you look at the depiction of the nativity scene, you see there are a lot of things and most of them are inaccurate. ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது, ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காதுன்ற நான். ஃபர்ஸ்ட் திங், ஒரு தொழுவத்தை பிக்சர் பண்ணுறோம், ஆனால் தொழுவம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு புழுக்கையும் காணும், ஒரு சாணியும் இல்லை அந்த இடத்துல. There's no cow dung there. There are no animal droppings. That's so clean. That is the first thing that I think about when I think about the crib. அடுத்தது பாருங்க, அந்த கிரிப்ல என்னென்னவோ விஷயங்கள்லாம் நம்ம போர்ட்ரே பண்ணியிருப்போம். அதில் இந்த ஞானிகள் வருவாங்க பாருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கில் வருவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏசு தாவீதின் வம்சத்தில் பிறந்தாரா இல்லை கோவிடின் வம்சத்தில் பிறந்தாரான்ற மாதிரி இருக்கும். Then we watch first wise man, second wise man, third wise man. Okay? And then ஒரு wise man உடைய ஒட்டகம் உட்கார்ந்துட்டு இருக்கும், பார்த்தீங்களா? அதை உட்கார்ந்துட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்டு இருக்கும். அது அப்படி பார்ப்போம், நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் கிரிப் ஜோடிக்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்குது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இருக்கிறதுலே கொடூரம் என்னன்னா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, மரியாள் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் ஆகி குழந்தை இப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதை பார்த்துக்கிறீங்களா? டெலிவரிக்கு அப்புறம் ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பாவம், அந்த அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் குழந்தைய பெற்றெடுத்து அவ்வளோ வலியை அனுபவிச்சு தலைமுடி இப்படி போய் ஊஞ்சலை வேர்த்து விறுவிறுத்து, அவங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை, ஆனால் அப்படி ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ பிரசவ வலியை அனுபவிச்சு குழந்தைய பெற்றெடுத்ததில் கண்ணு மூடிட்டு இப்படி பார்த்துருக்கோம். ஆனால் அப்படியா காமிக்கிறோம் நம்ம கிரிப்பில்? மரியாள் ஃபுல் மேக்கப் போட்டு ஆறாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி பார்த்தீங்களா? அதில் ஜோசப்பை தான் என்னால் நம்பவே முடியல. என் 3 குழந்தைங்க பிறக்கும்போது அங்கே அதிகமாக ஓடுந்தேன் நான் தான். அந்த இடத்துல டாக்டர் நர்ஸுங்க கூட இல்லை. இங்கே போய் நியூ பார்ன் டைப்பர் வாங்கின்னு வாங்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கடையிலேயே போயிட்டு நியூ பார்ன் டைப்பர்னா இல்லை சார், அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்றாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக்கா? நியூ பார்ன், அங்கே போய் நியூ பார்ன் டைப்பர் வாங்கி இங்கே பில்லை கட்ட, அங்கே அட்மிஷன் பண்ணி, இந்த ரூம் கரெக்டாக இருக்குதா, அந்த ரூம் கரெக்டாக இருக்குதா. ஆனால் ஜோசப் பார்த்தீங்கன்னா அவர் அதை விட நல்ல குல்லா தொற்றுக்கிட்டெல்லாம் போட்டு அவர் இப்படி எட்டி பார்த்து பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற மகனே அப்படின்னு எட்டி பார்த்து. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, கிரிப்புடைய ஓரத்தில் ஒரு தேவதூதர் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருப்பார். அது பார்த்துக்கிறீங்களா? I'm tempted to look at the angel and say, are you Judas's angel? But among all of these depictions, here is something that I found that is accurate. Almost accurate in சொல்லணும். I shouldn't use the word accurate. Close to what would have happened. You know what? Baby Jesus is always in a manger. Have you seen that in the crib? See, that is one of the most profound things that we see. சாப்பாடு தொட்டியில ஏசு கிறிஸ்து கிடத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன் அப்போ இந்த சாப்பாடு தொட்டியை பத்தி கடவுள் பல தடவை இந்த பாசேஜ்ல போடுறாருன்னா, something significant is here. You know why? Come on, let me tell you what's happening here. Luke chapter 2 verse number 4 என்ன போட்டிருக்கு? ஏசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தார்? பெத்தலேயில் பிறந்தவரை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எவ்வளவு பேர் பாடி இருக்கிறீங்க? அதை கேட்டிருக்கிறீங்களா? எங்க அம்மாட்ட கேட்டேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது 3 வயசு எனக்கு. அப்ப ஏமா ஏசு வெத்தலையில பிறந்தாரு? ஏன்னா எங்கள் அத்தை வெத்தலை போடுவாங்க, எங்கள் அப்பா அது பாவம்னுவார். பாவம், அத்தை பாரு, அதெல்லாம் பாவம், அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்வார். எப்படி ஏசு வெத்தலையில் பிறக்கலாம்?
அப்புறம் தான் தெரியும் அது பெத்லஹேமில் பிறந்தவர்னா என்ன, அந்த ஊர்ல பிறந்தாரு. பெத்லஹேம், பெத்னா வீடு, லெஹம்னா பிரெட், அப்பத்தின் வீடு. அது மட்டும் இல்ல, யோவான் 6:35 இயேசு கிறிஸ்து சொல்றத கவனிங்க. Bethlehem means house of bread, but added to that I want to give you another verse from John chapter 6 and verse number 35, and it goes like this. Jesus says, I am the bread of life. He who comes to me shall never hunger, and he who believes in me shall never thirst. Brother, how do I believe in Jesus? You come to Jesus, don't worry about believing. The fact that you come to Jesus is your faith. He becomes your faith. You don't have to struggle for faith. But the scripture says, Jesus said, I am the bread of life. He was born in Bethlehem, and he said he is the bread of life. ஜீவ அப்பமானவர் அப்பத்தின் வீட்டுல பறக்காம வேற எங்க பறக்க போறாரு? அப்பத்தின் வீடு அவர்தான் ஜீவ அப்பம். நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ அம் கனெக்டிங் ஆல் தி டாட்ஸ். நல்லா கவனிங்க. அன்னைக்கு காலையில ஆடுகள் வருது. ஓகே, அன்னைக்கு காலையில it's morning and sheep they all come. சாப்பாடு வேணும். புல்லு போட்டு வச்சிருப்பாரு எங்க எஜமான். நான் போய் சாப்பிடலாம்னு சொல்லி, when all the sheep gathered that morning near the manger, guess what they saw? Jesus. Why? Because he is the new food bread from heaven that satisfies our soul. இன்னைக்கு நிறைய ஆடுகள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மந்தையின் அநேக ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகள் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ், வெல்கம் ஹோம். ஆண்டவரே பசிக்குது, ஆண்டவரே இங்க வா. எங்க ஆண்டவரே? சாப்பிடுற தொட்டிக்கிட்ட வா, அங்கதான் உனக்கு ஆகாரத்தை வச்சிருக்கிறேன். இதோ வர்றேன் ஆண்டவரே நானு. You all came dressed up ready just like me. Where's my food? My soul is hungry. I've tried too many things in life. உறவுகளை ட்ரை பண்ணிட்டேன், பணத்தை ட்ரை பண்ணிட்டேன், அநேக ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணிட்டேன், கரியரை ட்ரை பண்ணிட்டேன், பட் ஐம் ஸ்டில் ஹங்க்ரி. என் மனது நிறைவாகல. நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், என் மனது நிறைவாகல. நான் பிள்ளைகளை பெற்றெடுத்துறேன், என் மனது நிறைவாகல. ஐம் ஸ்டில் ஹங்க்ரி. And Jesus says, come to me. இதோ வர்றேன் ஆண்டவரே. I want bread. And then you see Jesus says, I am the bread from heaven that satisfies your soul. அதனால தான் நான் மேஞ்சர்ல இருக்கிறேன். அதனால தான் நான் முன்னணியில இருக்கிறேன். ஏன்? உன் ஆத்துமாவுக்கு தேவைப்படுகிற புதிய ஆகாரம் நானே. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் என் ஆத்துமாவை திருப்தியாக்கும் பரலோக அப்பமானவர். 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். He is the bread from heaven that satisfies my soul. This Christmas I want to declare to you, Jesus is your soul satisfying bread from heaven. 1000 விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை போல உங்களை நிறைவாக்கும்படி இந்த உலகத்துல யாருமே இல்ல. And here he is, பெத்லஹேம் ஊர்ல அப்பத்தின் வீட்டுல ஜீவ அப்பமானவர் சாப்பாடு சாப்பிடுற தொட்டியில நமக்காக காத்திருக்கிறாரு. நம்ம என்னடானா குப்பை தொட்டியை தேடின்னு இருக்கிறோம். எனக்கு ஏதாவது ஒரு பண்ணு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்ல இந்த ப்ரோக்ராம், இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம்ல எனக்கு ஒரு பிச்சு போட்ட ரொட்டி கிடைக்குமா, இல்ல இந்த ஆக்ட்ரஸ் உடைய அந்த கிசுப்பு, இந்த ஆக்டருடைய பத்தின வாழ்க்கையின் அந்த காசிப்பு, இந்த வீடியோ எனக்கு ஏதாவது நன்மை தருமா? யூடியூப் வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்த்துட்டே போலாம். இதுல எனக்கு ஒரு ஸ்நாக் கிடைக்குமா, இதுல எனக்கு ஒரு போட்டி துண்டு கிடைக்குமா, இதுல எனக்கு ஒரு தேன் மிட்டாய் கிடைக்குமா? அண்ட் ஜீசஸ் சொல்றாரு, நிறைவான சாப்பாடாகிய நானு உனக்காக காத்திருக்கிறேன். நீ ஏன் போய் ரோட்டோரத்துல குப்பையில போய் என்டர்டெயின்மெண்ட்டை தேடிட்டு இருக்கிற? என்டர்டெயின்மெண்ட் இஸ் நாட் என்டையர்லி ராங், பட் என்டர்டெயின்மெண்ட் ஹேஸ் a limit and it has to be consumed in very little quantities. மிச்சர் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மிச்சர் சாப்பிடலாமா? அது ஒரு வாரத்தில். என்டர்டெயின்மெண்ட் ஒரு வாரத்தில், க்ளீன் பியூர் என்டர்டெயின்மெண்ட் அது ஒரு வாரத்தில். பட் தட் கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல். ஹூ இஸ் த சோல் சாட்டிஸ்ஃபைங் பிரெட் ஃப்ரம் ஹெவன்? கம் ஆன், டாக் டு மீ ஃப்ரெண்ட் டுடே. சொல்லுங்க, யார் அது? இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. எனக்கு கிறிஸ்மஸ் போதே நம்ம சாப்பாடு ஞாபகம் வருது. அதனால தான் அந்த கிறிஸ்மஸ்ல சாப்பாடு பற்றியே பிரசங்கம் பண்ணலான்றேன் நான். சாப்பாடு தானே உண்மையா இல்லையா? நாளைக்கு என்ன பிளானு அப்படின்னு நம்ம பேசணுமா இல்லையா? நேற்று என்னுடைய பிரதர் இன் லா வினீத் கேட்டான். நேற்று அக்கா நாளைக்கு என்ன பிளான் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க சாப்பிட போறோம், என்ன சாப்பிட போறோம், அதிகபட்சமா அதான நம்மளுடைய கேள்வி. நிறைய பேர் இன்னைக்கே பிளான் பண்ணிட்டீங்க. நீங்க என்னன்னு, நம்ம சர்ச் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டலும் இல்லை, இந்த இடத்துல போய் பிரதர் எடுத்துட்டாரு. ஹைதராபாத் பிரியாணி ஒன்று தான் இருக்குது, அங்கே இடம் பத்த மாட்டேங்குது.
அதனால எங்க போலாம், நம்ம பிளான் இருக்குதா இல்லையா? இப்போ வேற அதை எடுத்துட்டேன், இப்போ பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களான்னு வேற எனக்கு தெரியல. But Christmas is about food, right? It's about food, so much about food. Now we know it's ultimately about Jesus, but food. But why don't we look at food and say it points me to Jesus? பலகாரங்கள் பேசக்கூடாது அதை பத்தி. நம்ம சில பேர் அப்படி செய்யறாங்க, பேசக்கூடாத அளவுக்கு. ஆனா பலகாரங்கள் அருமையா இருக்கும் கிறிஸ்மஸ் சீசன்ல. அந்த காலம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் அந்த காலத்தில் அதுக்குன்னு வந்து முறுக்கு சுட்டு ரோஸ் குக்கீஸை செஞ்சு, அந்த ரோஸ் குக்கீஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா இருக்காது, வாயில வச்சிடாதீங்க. அது ரோஸ் குக்கி இல்லை, அது டான்சிங் ரோஸ் குக்கி. அது அப்படி என்ன கண்டபடி வந்திருக்கும். அதெல்லாம் செஞ்சு கலகலான்னு ஒன்று வாயில கொடுத்து நம்ம தான் டேஸ்டிங். யார்? நம்ம தான் ஃபர்ஸ்ட் முதல் பிறந்தவனை கூப்பிட்டு சாப்பிட்டு பாடுறான்ட்டு. இல்லைம்மா ரொம்ப கெட்டியா இருக்குது, அதுக்கு தான் உன்ட்ட கொடுத்தேன், நல்ல வேலை சொன்னேன், நீ வேற பிள்ளைங்களுக்காவது நல்லதா பண்ணி கொடுக்கலாம் நம்ம அப்படின்ட்டு. அந்த கலகல அப்புறம் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. There's an advantage when it comes to Christmas cookies. சொல்லுவாங்க சில வீட்டில் பாரு, நல்ல நாள் எடுத்து சாப்பிட்றா அப்படின்வாங்க. இவன் யோசிக்கிறான், சாப்பிட்ட பிறகு நல்ல நாளா இருக்குமா, கை வைக்கலாமா வானாவா எதுக்கு அப்படின்ட்டு. நல்லா இருந்தா சாப்பிடலாம், நல்லா இல்லைன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ்னு பக்கத்து வீட்டுக்கு தரலாம். எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க இந்த வருஷம்? நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு, ஹாப்பி நியூ இயர்னு அதே பார்சல் நம்ம வீட்டுக்கு வராதுன்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் பலகாரம் எவ்வளோ முக்கியம். ஒரு போதகர் அப்படி தான் கேரல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆண்டி வீட்டுக்கு போனார். பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு உட்கார்ந்தாரு. இந்த அம்மா உள்ளே இருங்க, நான் போய் உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் எடுத்துகிட்டு வரேன், பலகாரம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போனாங்க. பார்த்தா சோஃபாவில் ஏற்கனவே கலகலா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பாகு, இந்த சக்கரை பாகெல்லாம் மேலே இருக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக கலகலா. சரி, இந்த அம்மா போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நைட் 12 மணி ஆயிடுச்சு. பசி எடுத்துச்சு, ஒரு எடுத்து வாயில் போட்டார். வாயில் போட்டு என்னடா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லா கலகலாவை என்னால் கடிக்க முடியுமா அப்படின்னு கடிச்சு நொறுக்குன்ட்டாரு. டக்குன்னு இந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க. ஹால் ரூம்ல வந்துட்டு, பாஸ்டர் ஹவு குட் யூ, எப்படி பாஸ்டர், எப்படி நீங்க செய்யலாம்? ஏன் சிஸ்டர் வேற யாருக்காவது வச்சிருந்தீங்களா? அது இல்லை பாஸ்டர், அரை மணி நேரமா அதை கடிக்க முடியாம நானும் வாயில போட்டு அங்கதான் வச்சிருந்தேன் நானு. ஆனா உங்களுக்கு ஒரு சக்தி பாஸ்டர், நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்றீங்க பாஸ்டர் நீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் பாஸ்டர் நீங்களாம் கேரல்ஸ்க்கு வீட்டுக்கு வர்றது இல்லை அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் தான். சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் உங்க ஆத்மாவை திருப்தி ஆக்கும் ஜீவ அப்பமா இருக்கிறார். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம், he is the true bread from heaven. He will satisfy your soul. He will satisfy your soul. Now I want to show you something even more profound. Now let's go to that picture. Let's go to that picture. Come on media. Now this is a stone trough. It's not made of wood, it's a stone trough. Ancient mangers were made of stone. Now what is so significant in this? Now in this stone trough, baby Jesus was placed in swaddling clothes. A baby in linen clothes. Okay, you can you imagine with me? Right. Now when you think about it, come on, this is amazing. 33 and a half years later, the same scene, similar scene is repeated. 33 வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கையில இதே போல ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது, காணப்படுகிறது, நடந்தது. அது என்ன காட்சி பாருங்க. நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்து அவரை அடக்கம் பண்ணும்போது ஒரு கல்லால செய்யப்பட்ட, இல்லைன்னா ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு கல்லறையில் அவர் வைக்கப்பட்டார். He was placed in a stone tomb. So when you look at both the pictures, when he was born from the virgin womb. He was laid in a virgin tomb. Nobody had used the tomb before. இங்க அவர் பிறந்த உடனே அவரை ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு தொட்டியில வச்சாங்க. மரித்த பிறகு கல்லால செய்யப்பட்ட ஒரு டூம்ல வச்சாங்க. எப்படி வச்சாங்க? சணல் நூலால செய்யப்பட்ட அந்த துணிகளில் சுற்றி வைத்தார்கள். Here as a baby boy, he was wrapped in linen clothes and placed inside a stone trough. There when he died, he was wrapped in linen clothes and placed in this tomb that was made out of stone. Now can you see the comparison here? ஒரே மாதிரி இருக்குது. But let me tell you, who is Jesus today in our study? Xavier Fernandez. அப்புறம் அடுத்தது Xavier, கரெக்டா தான் சொன்னீங்க. அடுத்தது வேற என்ன? What are we looking at today? Who is Jesus today? bread. அதையா வந்துட்டீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து யார் நமக்கு? In the Mediterranean culture, you know what they did? They would bake fresh bread and they would wrap it up in clothes, in linen clothes. இது ஒரு Jewish bread. It's called kalla. சரியா?
இதை எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கல்லா, அடுத்தவங்களை எடுத்தா. ஆனா அவங்க செய்யும் போதே இது பேர் வந்து கல்லா. Now this is the kalla bread which is wrapped up in linen. What are these things signifying? இயேசு பிறந்தார், கல்லால செய்யப்பட்ட சாப்பிடுகிற தொட்டிக்குள்ள சணல் நூலால செய்யப்பட்ட துணிகளில் சுற்றி வைக்கப்பட்டார். கரெக்டா? இவ்வளவு பாஸ்டர் தமிழ்ல பேசி முடிச்சு பாருங்க. இப்ப அடுத்தது பாருங்க. இயேசு மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லால செய்யப்பட்ட செதுக்கி வைத்திருந்த அந்த கல்லறைக்குள்ள சணல் நூலால செய்யப்பட்ட துணிகளில் சுற்றி அடக்கம் பண்ணப்பட்டார். He was born and he was placed in, wrapped up in swaddling clothes in a stone trough. When he died, he was covered in linen cloths and placed in this tomb. Who is he? He is the bread of life who is wrapped up in the linen cloth. He is the type, he is the one who fulfills the type. What are we talking about? When I told you feed on Jesus, I don't mean to say feed on his birth. His birth is amazing. I'm not here to tell you feed on his life. அவரை போல வாழுங்க முடியுமா? அவரை போல வாழ ட்ரை பண்ணி சைத்தான் மாதிரி ஆயிட்டு வந்துடுறான் ஒரு சில பேர். Jesus is not to be seen as only an example. Don't look at Jesus only as a teacher. He's a great teacher, he's a great example. But more than everything, he is our Savior. What saved us? Birth of Jesus, life of Jesus, death of Jesus. Choice is yours. You can let me know. What saved us? Birth of Jesus or the life of Jesus or the death of Jesus? இயேசுவின் பிறப்பா, இல்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையா, இல்ல அவருடைய மரணமா? எது நம்மை ரட்சித்தது? அப்ப இயேசுவை நீங்க சாப்பிடணும்னா, இயேசுவை பத்தின வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும்னா, இல்ல அவருடைய வெளிப்பாடை சாப்பிடுன்றீங்களே பிரதர்னா, என்ன விஷயம் தெரியுமா? சிலுவையில எனக்காக அவர் அனுபவித்த, அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த கிரியைகளை மெடிடேட் பண்றது தான் இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுறது. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்க பிரசங்கத்தை, இயேசுவை சாப்பிடுங்க, அவர் தான் ஜீவா அப்போன்னு சொன்னேன். இது எப்படி பிரதர் பிராக்டிக்கல்? அப்ப ஜீசஸ் ஒரு போட்டோ பிடிச்சி கட்டு மென்ட்டான் நானு அப்படின்ட்டு ஒரு சிம்பிளா நம்ம கேள்வி கேட்க முடியாது. How do you feed on Jesus? You listen to messages about Jesus' cross. You read and you ask the Holy Spirit to reveal to you about Jesus' cross. Everybody say Jesus and his finished work is my bread ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் என்னுடைய அப்பம். இயேசு எனக்காக சிலுவையில செய்து முடிச்சதை நான் மெடிடேட் பண்ணனா, அதுதான் எனக்கு நிறைவான ஆகாரத்தை கொண்டு வர முடியும். இயேசுடைய பிறப்பு அருமையானது, அமேசிங். ஆனா இயேசுவின் பிறப்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. When he was born, nobody was saved. But when he died, the whole world could be saved. The whole world could be saved. I studied in a school called Infant Jesus School. Amazing school, wonderful experience and all of that. But I want to talk about that name. குழந்தை இயேசு நம்மளை காப்பாற்ற முடியாது. இயேசு பிறந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். குழந்தையா தான் பிறந்தார், அதையும் நம்ம அக்னாலேஜ் பண்றோம். குழந்தை இயேசு நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த குழந்தை இயேசு அப்புறம் ஒரு நாள் வளர்ந்த இயேசு. இந்த வளர்ந்த இயேசு ஒரு நாள் சிறுவையில் தன்னுடைய உயிரை இழந்த இயேசு. மூணாவது நாள் இதே இயேசு உயிர்த்து எழுந்த இயேசு, பிசாச பொளந்த இயேசு. அவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். This Jesus is not as a குழந்தை இயேசு. இப்போ இங்கிலீஷ் எப்படி சொல்றதுன்னு ட்ரை பண்ணுகிறேன் நான். He grew up and he died on the cross and he rose again. Jesus' death is what saves us. And today I want to invite you this Christmas. And I want you to take this statement into your heart. Jesus is your bread from heaven that satisfies your soul. இயேசுவே உங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் அப்பம். 1000 விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். Have you tried Jesus? பிரதர் நிறைய பில்ஸ் இருக்கு பிரதர், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆயிட்டா நான் நல்லா இருப்பேன். நானும் அந்த மாதிரி இடத்துல பல தடவை வந்துட்டு தான் போறேன். ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு போறேன் பாருங்க. நான் லட்சக்கணக்கில் பில்ஸை செட்டில் பண்ணுமா இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்த பணம் மட்டும் வந்துருச்சு நான் நிம்மதியா இருப்பேன், அது மட்டும் நடந்தா நிம்மதியா இருப்பேன். அப்புறம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவோம் பாருங்க. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஆவியானவர் என்கிட்ட பேசுவார். Is not Jesus enough? In other words, you don't have to wait for the bill to be settled in order to feel satisfied. You don't have to wait for that thing to come to pass before you can feel full. All of you say this. Say this. Say, in Christianity, you can feel full even in the midst of challenges. எல்லாரும் சொல்லுங்க, சவால்கள் மத்தியிலும் நிறைவாக வாழ முடியும் கிறிஸ்தவத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஜீவாப்பமா இருக்கிறார். How amazing is this that Mary and Joseph, they put Jesus in the manger. Mary, can you imagine Mary's plight here?
She didn't have a nice hotel to rest. She didn't have a relative to take care of her. She had a carpenter husband, first baby, and can you imagine all the challenges? But they were worshiping Jesus. They saw Jesus in the manger. Friend, what have you put in your manger? உங்களுடைய ஆகார தொட்டிக்குள்ள என்னத்தை போட்டு வச்சிருக்கீங்க? என் கெரியர், என் கெரியர் தான் என் ஆகார தொட்டி. என் கெரியர் மட்டும் செழிப்பாயிருச்சுனா I'll be satisfied. I'm telling you, you'll be disappointed. Have you put something else in the feeding trough? Have you put your children in the feeding trough and saying, if my children will grow up well, then I will be satisfied? I'm telling you, take your children out of the feeding trough. Bring Jesus into the feeding trough. Are you looking at your job as your food and saying, எனக்கு மட்டும் அந்த ப்ரமோஷன் கிடைச்சிச்சுனா எனக்கு அப்படியே மனசே நிரம்பிட எனக்கு? Take your job out of the feeding trough. Bring Jesus into the feeding trough and say, you are my soul satisfying bread. என்ன நடக்குதோ நடக்கலையோ ஆண்டவரே, நீங்க ஆகாரமா இருக்கிறீங்க, இப்பவே என்னால நிறைவா இருக்க முடியும். என்ன நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன், சரியா? அதனால திரும்பியும் சொல்றேன், நான் திரும்பி சொல்ற பாஸ்டர் தான் நான். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நடந்தா தான் நான் நிம்மதியா இருக்கணும்னு இல்லை. அதெல்லாம் நடக்கும், உங்க நேரத்துல நடக்கும். எனக்காக நீங்க இருக்கிறீங்க, செஞ்சு முடிப்பீங்க. ஆனா இப்பவே என்னால நிறைவா இருக்க முடியும், ஏன்னா நீங்க தான் என்னுடைய ஆகாரமா இருக்கிறீங்க. But how do you feed on Jesus? You feed on his cross. When you look at the trough, what do you remember? Remember the tomb. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Trough, tomb. Every time you look at baby Jesus in the swaddling clothes, you must remember the body of Jesus in the tomb wrapped in linen clothes, because there's a connection there. And you have to remember kalla, the bread that is wrapped up in linen. அவர்தான் நம்மளுடைய ஜீவாப்பமா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளாம யாராவது இங்க வந்திருக்கீங்களா? If you're here and you've not put your trust in Jesus as your Lord and Savior, we give you a warm welcome. We give you an invitation. All you have to do is this. You have to say, Lord Jesus, I believe that you died for me. I believe that you rose again. I believe that my sins can be forgiven by your blood. Wash me by your blood and make me a child of God. All you have to say is this. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடி யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு ஒரு விசேஷத்தை வரவேற்பு நான் கொடுக்குறேன். இயேசுவே எனக்காக மரிச்சீங்க, எனக்காக உயிர் தெழுந்தீங்க, உங்கள் ரத்தம் தான் என்ன கழுவி சுத்திகரிக்கும், உங்களை விசுவாசிக்கிற நீங்கள் சொன்னீங்கன்னா தேவ பிள்ளையாக அவர் உங்களை மாற்றுவார். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்வார். ஜீசஸ் இல்லாம நிறைவை தேடி நீங்க எங்கேயுமே போக முடியாது. You will go, you will feel all the more empty. But when you have Jesus, you will be full. Hallelujah. You will be full. அதனால தான் மரியாள் பாடுறாங்க. லூக்கா 1:53 இயேசு தன்னுடைய வயித்துல இருக்கிறார் பாருங்க. அப்ப எலிசபெத்தை பார்க்கும்போது மரியாள் பாடுற அந்த வார்த்தை பாருங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. Look at this verse in Luke chapter 1 and verse number 53. When Mary had Jesus in her womb and she visits Elizabeth, this is what she says. She says, when Jesus comes, because Jesus has come, he has filled the hungry with good things. Somebody say, he has filled the hungry with good things. Jesus came to fill the hungry. Jesus came to fill the hungry. If you're hungry, saying, I'm dissatisfied, I don't know what to do with life, Jesus loves you and he wants to save you and he wants to bless you. என் வாழ்க்கையில திருப்தியே இல்லை பிரதர், நிறைவில்லாம நான் இருக்கிறேன்னா, பசியா இருக்கிறவங்களுக்கு அப்பத்தை நிறைவாக தரும்படி தான் இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வந்தார். ஃபில்டுன்ற வார்த்தை சொல்லுங்களா எல்லாருமே, ஃபில்டுன்னு சொல்லுங்க சத்தமா. தமிழ்ல பாருங்க, பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி. பசி உள்ளவர்களுக்கு மிச்சரை கொடுத்துட்டு அப்படின்னு இல்லை, பசி உள்ளவர்களுக்கு ஒரு லட்டு துண்டை கொடுத்து மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்வார் அப்படின்னு இல்லை. பசி உள்ளவர்களுக்கு நிரப்பி ஆகாரத்தையால் நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. நன்மையால் நிரப்புவார். இந்த தேவகுமாரன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் நான் சொல்றேன். அன்னைக்கு சிமியோன் என்ற ஒரு இயேசு கிறிஸ்துன்ற குழந்தைய கையில எடுத்துட்டு சொல்றாரு, let me depart in peace. அப்படின்னா அர்த்தம், வந்து சேர்ந்த ஆண்டவர் உங்ககிட்ட, இவரை பார்த்துட்டேன், இதுக்கு மேல வேற என் வாழ்க்கையில வேற என்ன வேணும்? he fills you. அன்னைக்கு மைப்பர்கள் போய் இயேசுவை பார்க்கறாங்க. இயேசு குழந்தைய பார்த்துட்டு ஊரே போய் சொல்றாங்க, பிறந்துட்டார்ப்பா. என்னாச்சு? their hearts were overflowing with joy. அன்னைக்கு அன்னாள் அப்படின்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இவ்வளோ வருஷம் உபவாச ஜெபம் சொல்லி செஞ்சுட்டு இருந்த அந்த தெய்வ மகள் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிந்து கொண்டு ஊருக்கே பிரபலப்படுத்துறாங்க அவரை. ஏன்? மனசு நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. சாஸ்திரிகள் வர்றாங்க, வான சாஸ்திரிகள் வர்றாங்க, இயேசுவை வந்து தொழுது கொள்றாங்க. தொழுது கொண்ட பிறகு பார்த்தா பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிறார். when you worship Jesus, heaven responds to your worship.
பரலோகம் உங்கள்கிட்ட பேசும், பரலோகம் உங்களை வழி நடத்தும். இயேசுவை மகிமைப்படுற இடத்துல பரலோகம் திறந்திருக்கும். இயேசுவை உயர்த்துற இடத்துல பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். Are you hungry for Jesus? Come on, are you hungry for Jesus? Heaven responds to you. பரலோகம் அவங்கள பார்த்து சொல்லுது, தூதர்கள் சொல்றாங்க, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வேற வழியா போங்க அப்படின்றார். வேற வழியா போங்க. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்தீங்கன்னா நீங்க வேற வழியா போவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லுங்களேன். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். If I worship Jesus, when I worship Jesus, my life takes a new direction. இப்படி வந்தாங்க, தொழுது கொண்டாங்க. கர்த்தர் சொன்னார், இப்படி போகாத, வேற மாதிரி போயிரு அப்படின்ட்டு. இப்போ நீங்க சர்ச்சு முடிச்சுட்டு வேற வழியில தேடின்னு இருக்காதீங்க, வேற ஏதாவது வழி தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு வாழ்க்கையே கர்த்தர் மாத்துறான்ற நான் இயேசுவின் நாமத்தில். This baby will change your life when you see him in the context of the cross. Write that down in your notes. This baby will change your life if you see him in the context of the cross. சிலுவையில் அவர் செய்து முடிச்சதை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். 1868ல பிரெட் ஹார்ட் அப்படின்றவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, The Luck of the Ryan Camp. In 1868 this book came out and it was named The Luck of the Ryan Camp. Ryan town is the meanest mining town in the wild west of 1805. 19ஆம் நூற்றாண்டுல வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல மோசமான மைனிங் டவுன்ல ஒன்று, ரொம்ப கொடூரமான இடம் எது? ரயன் டவுன். இந்த இடத்துல கொலையும் ரொம்ப அதிகமாக நடக்கிற ஒரு இடம், யாருமே சேஃப் இல்லை. ஏன்னா அநேக கொடூரமான ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் வாழ்றதுக்கு துணிச்சல் இருக்குது. அவங்க பேர் வந்து செரோக்கி சவ். செரோக்கி சவுன்றவங்க தான் அவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டு அவங்க மறிச்சு போறாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டு மறிச்சு போறாங்க. எல்லா ஆண்கள், கொலைகாரங்களும் திருடன்களும் பாருங்க, சண்டை போடுறவங்களும் எல்லா ஆண்களும் சேர்ந்து இப்போ எப்படி இதை அடக்கம் பண்றதுன்னு அவங்க கிட்ட டைனமைட் வெடிகுண்டுங்கெல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? அந்த பெட்டியை எடுத்து வெடிகுண்டுங்களாம் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அதில் தான் இந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு, இப்போ இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் a baby boy, என்ன பண்ணலாம் இந்த குழந்தையன்னு சொல்லி பெண்கள் இருக்கிற கேம்புக்கு அனுப்பலாம்னா அது ஒரு 40 மைல் தூரம் இருக்குது. அடட, இப்போ எப்படி நான் இந்த குழந்தை எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. கொடூரமான ஆண்கள், அங்க இருந்த ஆண்கள், மீன் கைஸ், டஃப் கைஸ், brawlers, fighters, drunkards, they all decided we will take care of the baby. நம்ம இந்த குழந்தையை வளர்க்க போறோம் அப்படின்ட்டு, you know what they did? They said, hey, some of you go buy a cradle. கொஞ்சம் பேர் அனுப்பிவிட்டாங்க, போய் தொட்டில் வாங்கிட்டு வா. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் அனுப்பிவிட்டாங்க, போய் கம்பளி வாங்கிட்டு வா, துணிமணி வாங்கிட்டு வா, கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வா அப்படின்னு. வந்து தொட்டில் குழந்தைய வச்ச உடனே தெரியுதா, ஃப்ளோர் அவ்வளோ அழுக்கா இருக்குது, இதில் போய் இவ்வளோ நல்ல தொட்டில் வைக்கலாமான்ட்டு the guys they divided into teams and one of the teams said we will scrub the floor. ஃப்ளோர் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணாங்களா பாருங்க, கொலைகாரங்களும் கொள்ளையாட்களும். ஃப்ளோர் க்ளீன் ஆயிடுச்சு, தொட்டில் கொண்டு வந்து வச்சாங்களா. ஒருத்தன் சொன்னானா, எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இந்த செவுரு பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது, வாங்கடா அதையும் சுத்தம் பண்ணலாம். அதுக்கு ஒரு டீம் இறங்கினாங்களா, செவுரை நம்ம க்ளீன் பண்ணலாம். குழந்தை வளரும் போது அவங்களுடைய வாய்ஸை கேட்டு the baby starts mimicking them, learning words from them. Then everybody said, குழந்தை வளர்ந்துன்னு இருக்கிறான், இனி நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சரியா? குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை நம்ம யாருமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சுத்தமாயிட்டாங்க. நல்லா கவனிங்க, குழந்தை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். குழந்தை நடக்கிறான்டா அப்படின்ட்டு விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி போட்டு, these mean bunch of guys, they grew grass in their lawn and they put flowers in their garden. And this book goes on to say, Luck of the Ryan Camp, the book goes on to say, the baby changed everything. But I would say, may not have changed everything, but let me introduce you to another baby who truly changed everything. That baby changed the behavior, but this baby will change your heart. இந்த குழந்தை உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துவார், இருதயத்தை மாற்றுவார். இவரை தொழுது கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யாரும் எழுந்து நிற்க வேண்டாம், அப்படியே கண்களை மூடி தலை வணங்கி சொல்லுங்க, சாஸ்தாங்கம் செய்யவும். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும்
நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.